ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புற உங்களுக்கு அங்கே வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட தாய் வீட்டு சீதனம். ஸோ இப்போது எல்லா செடிகளையுமே நான் பாட்டிங் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இது ரம்பை. இது எங்கள் உண்மையாக இந்த இதில் இருக்க செடியெல்லாம் எனக்கு பேர் தெரியாதுங்க. இது கேக்டஸ் வகையை சேர்ந்தது, ஒரு 4-5 வெரைட்டி. ஓகேவா? இதுவும் என்னன்னு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் என்னோடய இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஜெனிமா. ஓகே, நீங்கள் கொடுத்த செடியெல்லாம் கண்டிப்பாக நான் அழகாக பத்திரமாக காப்பாற்றிடுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்பட் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது? இது கப்பன் சாசர். இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிளான்ட்டில் பர்பிள். இது ஒரு கேக்டஸ் வகையை சேர்ந்தது. இதுவும் அதே தான். ஓகே, பாருங்களேன், பார்க்க நம்ம பூச்செண்டு மாதிரி அழகாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட தாய் வீட்டு சீதனம். ஓகேவா? இதெல்லாம் தான் இப்போ நம்ம பாட்டிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அழகாக குட்டி தொட்டி. மீஷோரில் நிறைய ஆஃபர் போடுறாங்கங்க இப்போது கார்டனிங் பாட்டுக்கெல்லாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பாட்டு 150 ருபீஸ்க்கு 15 பீசஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் கொரியர் சார்ஜோடு சேர்த்து. அப்புறம் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்கு அந்த 5/8 இன்ச்சு பாட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம இதை பார்த்துட்டே வரும்போது, இது கற்பூரவள்ளிங்க, வேரிகேட்டட் கற்பூரவள்ளி. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வேரிகேட்டட் மணி பிளான்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பாட்ஸு. நான் ஆல்ரெடி மண் கலவைகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சபாடா, இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சுங்க. இது ரொம்ப செடிங்க. ஓகேவா? வர நாட்களில் ரொம்ப செடியெல்லாம் போட்டு சமைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே, என்னோடய மீ கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலோட பேர் மீ கிச்சன் விலாக்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டிங் பண்ண போகிறோம். அது ஒயிட் கலர் என்கிட்ட சிங்கிள் பெட்டல் ஒயிட் கலர் இது இல்லைங்க, அடீனியம். ஸோ அது சிங்கிள் பெட்டல் அடீனியம். ஸோ இப்போ ஆல்ரெடி எல்லா பிளான்ட்டையும் பிளான்ட் பண்ணியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. இது நம்ம இன்டோரில் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நட்டாச்சுங்க. இனி இதெல்லாம் பத்திரமா தண்ணி ஊற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஓகேவா? தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஜெனிமா. ஸோ உங்கள் செடியெல்லாம் நான் அழகாக பிளான் பண்ணிட்டேன். இதை காப்பாற்றி உங்களுக்கு நான் அப்டேட் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதுதாங்க என்னோடய தாய் வீட்டு சீதனம். நல்லா இருக்கா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை போடுங்களேன். என்னதான் மூச்சை போட்டு வீடியோ போட்டாலும் ஒரு லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுக்கறதுக்கு என்னங்க உங்களுக்கு ஒரு ஓர வஞ்சனை? கொடுத்துட்டு தான் போங்களேன் ஒரு லைக்ஸை. ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து டடாங் நம்மளோட எக்ஸாட்டிங் ஃப்ரூட்டெல்லாம் என்னென்னலாம் காய்ச்சிருக்கு பூத்துருக்குன்றத அப்டேட் மிக விரைவில் வருகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் மாடி தோட்டத்தில் செடிகளை பராமரிக்கிறது எப்படின்றதும் வருகிற நாட்களில் வருது. அதனால் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் என்னோடய தாய் வீட்டு சீதனம். ஓகேவா? உங்களோட கமெண்ட்டுக்காக நான் அவளை எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர் அண்ட் பை.